பாருங்க என்னென்ன டாபிக்ல என்னென்ன கொஸ்டின். சிந்து சமவெளியை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டின், குப்தர்களை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டின், டெல்லி சுல்தான்கள் ஒரு கொஸ்டின். ஆனா முகலாயர் எடுத்துக்கிட்டா 3 கொஸ்டின். நம்ம ஹார்ட் ஒர்க் பேர்ல ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி, குப்தார், டெல்லி படிச்சுட்டு தான் முகலாயருக்கே வருவோம். ஆனா கொஸ்டின் ஏரியா முகலாயர். இதுல என்ன தெரியுமா, குப்தர்ல படிப்பான் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர்மா. ஆனா கொஸ்டின் அதிலே இல்லை, அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கு. கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கிறான், அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, அப்போ சிந்து சமவெளியை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, குப்தர்களை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டின், டெல்லி சுல்தான்களை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டின், முகலாயரை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின். கண்டிப்பா இதுல என்ன செய்யலாம், முகலாயர் அக்பரை பத்தி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அல்லது பாபரை பத்தி கேட்கலாம், அல்லது நிர்வாகத்தை பத்தி கேட்கலாம். ஸோ நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்து பாருங்க, விஜயநகர பாமணியில இருந்து ஒரு கொஸ்டின் தான். தென்னிந்திய வரலாறை பொறுத்த மட்டும் 5 கொஸ்டின் கேட்கிறான். தென்னிந்திய வரலாறை பொறுத்த மட்டும் 5 கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ அப்போ அதிகமான டாபிக் உங்களுக்கு தெரியும். தென்னிந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்கள், சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா தென்னிந்திய வரலாறு நம்ம ஏத்திரி புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. தென்னிந்திய வரலாறு பார்ட் 1, தென்னிந்திய வரலாறு பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக படித்தாலே போதும், அழகாக 5 கொஸ்டின் ஈஸியாக என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கிறான், 4 கொஸ்டின் கேட்கிறான். சமூக நல்லிணக்கம் 2 கொஸ்டின். இந்த 2 டாபிக் யாருமே பார்க்கறது கிடையாது. ஹிஸ்டரி அப்படின்னா சிந்து சமவெளியில் ஆரம்பிச்சு முகலாயர் வடிக்கு படிக்கிறீங்க, அதுக்கடுத்து விஜயநகரம் படிக்கிறீங்க, பாமணி படிக்கிறீங்க, மராத்தியர் படிக்கிறீங்க. இந்த இந்திய பண்பாட்டுங்கிற டாபிக்கையே நம்ம மறந்துடுறீங்க நிறைய பேர். ஸோ அதில் தான் நமக்கு மார்க் இப்போ அதிகமாக இருக்கு. அடுத்து சமூக நல்லிணக்கத்திலே 2 கொஸ்டின் இருக்கு. அப்போ கொஸ்டின் ஏரியாவே இங்கே தான் இருக்கு. பாருங்க, 5, 4, 9, 12 கொஸ்டின் இங்கே தான் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பேரரசை படித்தாலும் 3 கொஸ்டின் தான். ஒரு பேரரசை படிச்சீங்கன்னா 3 கொஸ்டின். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அப்போ ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் தென்னிந்திய வரலாறுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டு இயல்புகள் 4 கொஸ்டின், முகலாயர் 3 கொஸ்டின், சமூக நல்லிணக்கம் 2 கொஸ்டின். மீதி எல்லாருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்போ நடந்து முடிந்த தேர்வில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரிஞ்சுட்டு எந்த மாதிரி கொஸ்டின், அப்போ பாபரை கேட்குறானா, இல்லை அது அவனை வெட்டுனா இவனை குத்துனா, கிறிஸ்டினும் அதான் படிப்போம். இவருக்கு பின்னாடி வந்தாரு, குதிப்பினாரை கட்டியது யாரு, குதிப்பினாரை அடிக்கல் நாட்டியது யாரு, குதிப்பினாரை செப்பனிட்டு, இப்படி கேட்குறானா? இல்லை, அந்த காலத்தில் நிர்வாகத்திலேருந்து கொஸ்டின் வருதா, நிர்வாகத்திலேருந்து. அப்போ டெல்லி சுல்தான் படிக்கிறோம், ஸ்ரீகுப்தர்லேருந்து கடைசி வரைக்கும் படிப்பீங்க. டெல்லி சுல்தான் குப்தின் ஐபக்லேருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறோம். அப்போ கடைசி என்றால் யாருக்கு அடுத்து யார் வந்தா, எப்படி ஆட்சிக்கு வந்தான்னு கேட்குறாங்களா, இல்லை டோட்டலா அதை விட்டுட்டு வெளியில நிர்வாகம், அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறான், சிந்து சமவெளியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் என்ன மாதிரியான கொஸ்டின் பாருங்க. கராப்பா எங்க இருக்குன்னு கேட்கல, முகஞ்சோரா எங்க இருக்குன்னு கேட்கல. நம்ம சிந்து சமவெளி அப்படின்னா கராப்பா முகஞ்சோரான்னு உட்காந்து தட்டுன்னு தட்டுவோம். ஸோ லோத்தல் எங்க இருக்கு, கடோத்கஜர் எங்க இருக்கு, அப்படி மாதிரி என்னது லோத்தல் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றி தவறான கூற்றுகள் எது? அப்போ இது 5 கொடுத்துருக்குறான் அப்படின்னா 4 கொடுத்துருக்கான்னா இதில் 4மே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா எது சரி எது தவறு. சிந்து சமவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். கரெக்ட். மரம் அப்படின்னா நமக்கு தெரியும், எப்படி அரச மரம், வேப்ப மரம். அரச மரம், வேப்ப மரம் அப்படிங்கிறது கடவுளாக வழிபட்டார்கள், நமக்கு தெரியும். அரச மரம், வேப்ப மரத்தை பெண் தெய்வம் சொல்லுவோம், மாரியாத்தா காளியாத்தாம்போம். அதே மாதிரி என்னது, வேப்ப மரம் பெண் தெய்வம் அப்படின்னா அரச மரம் என்னது பிள்ளையாருன்னு சொல்லிக்கணும். அப்போ அந்த காலத்துல என்னது, சிந்து மக்கள் இது பண்ணிருக்காங்க, மரத்தை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. விலங்குகள்
நமக்கு தெரியும். இன்றும் நமக்கு என்னது, பசு கோமாதா எங்க குலமாதான்னு சொல்லி வழிபடுகிறோம். அப்போ விலங்குகளையும் நினைச்சாங்க கடவுளா வழிபடுறாங்க. அப்போ ஒன்று என்னது சரி. அடுத்து சிந்து சமவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். முக்கிய கடவுள் கிருஷ்ணர் இல்லை. முக்கிய கடவுள் கிருஷ்ணர் இல்லை. ஏன்னா சிந்து சமவெளி மக்கள் கடவுள் அப்படின்னு சொன்னா பசுபதி அப்படிங்கிறதையும் யோகேஸ்வரன் தான் வழிபட்டார்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். எஸ், நெருப்பை பொறுத்த வரைக்கும் அக்னி தலம் எப்பவும் நம்ம வழிபடுகிறக்கூடியது திருவண்ணாமலை. நீரை அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் பெருங்குளம். சிந்து சமவெளி மக்களுடைய பெருங்குளம் என்னது, புனித நீரால் நடப்படக்கூடியது. அப்ப நீரையும் என்ன செய்யறாங்க, கடவுளாக வழிபடுறாங்க. அதனால நம்ம சொல்லுவோம், நம்ம இப்ப என்னது தாமிரபரணி புஷ்பரகம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த தாமிரபரணி ஆத்தா கூட என்ன செய்றாங்க, வணங்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னது, நீரை கடவுளாக வழிபடுது. அடுத்து சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வம், தாய் தெய்வ வழிபாடும் நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் 2 மட்டும் தவறு. இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் 2 மட்டும் தவறு. அப்போ ஆன்சரை பொறுத்த மட்டும் பாருங்க 1 2. ஸோ 2 மட்டும் தவறு. அவன் கேட்டிருக்கிறது தவறு என்னன்னு கேட்டிருக்கிறான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ் குறிப்பிடவற்றில் குப்தர் கால சமுதாயம் குறித்த கூற்றுக்கள் சரியானவை எவை? பாருங்க, நான் சொன்னேன்னா குப்தர்கள் ஸ்ரீகுப்தர்லேருந்து விஷ்ணுகுப்தர் வரைக்கும் யாரையும் கேட்கல. குப்த பேரரசோட நிர்வாகம் கேட்டிருக்கிறான். அப்போ குருஃபோரு குருப் 2 அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசுலேருந்து அரசர்களை பற்றி கேட்பாங்க. ஆனால் இங்கே குப்த பேரரசுலேருந்து நிர்வாகத்திலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. குருப் 2க்கும் குருப் 1க்கும் ஒரே சிலபஸ், ஆனால் கொஸ்டின் கேட்கக்கூடிய மெத்தடு தான் வேறு. அப்போ குருப் 1 லெவலில் கேட்கும்போது கொஸ்டின் கொஞ்சம் நிர்வாகம் ஓரியன்டாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியானவை கேட்குறாங்க. குப்த அரசர்கள் தங்களை பரம பகாதர என்று அழைத்து கொண்டனர். சரி. சீனாவுடனும் ரோமுடனும் வியாபாரம் செழித்தது. இதுவும் சரிதான். பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது. தடை கிடையாது. எதுல இருந்துச்சு அப்படின்னா புராணங்களையும் சமய நூல்களில் தான் எனது தடை இருந்துச்சே தவிர பங்கு பெற தடை கிடையாது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. அப்போ இந்த கூற்றை பொறுத்த மட்டும் 3 மட்டும்தான் தவறு. 1 சரி, 2 சரி, 4 சரி இருக்கான்னு பாருங்க. 1 2 மற்றும் 4 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முகலாயர் கிடையாது, டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் பிறகு பாருங்க, குப்து நைபக், பெரஷோ துக்ளக், யாரா இருக்காங்க பாருங்க, மௌபன் துக்ளக், அலாவுதீன் கில்ஜி, யாருமே இல்லை. அப்போ எங்க இதுவும் என்ன அப்படின்னா நிர்வாகம். இதுவும் என்னது, நிர்வாகத்துல தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ குரூப் 2 எப்படி இருக்கு, குரூப் 1 எப்படி இருக்குன்னு தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ சரியாக பொறிந்துள்ளது இருக்கும். பாதுகாப்பு அமைச்சர் முஸ்ரிப் ஐ முமாலிக் தலைமை கணக்காளர், முஸ்தபி முமாலிக் தலைமை தணிக்கையாளர், தாபீர் ஐ முமாலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைதீர்ப்பம், இவர் எழுத்தர். அப்போ 3 மற்றும் தவறு. சரியாக கேட்டிருக்குது சரியாக பொருந்தவற்றை 1 2 4. ஆன்சர் 3. 1 மற்றும் 1, 2 மற்றும் 4. சரி. அப்போ டெல்லி சுல்தான் படிக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு இந்த கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அவன் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான். ஸ்கூல் புக்கில் தேடுறீங்க, ஸ்கூல் புக் தேடுறீங்க, இதெல்லாம் நமக்கு A3 புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சுரேஷ் அகாடமிலேயே A3 புக்கில், அதாவது என்ன சிலபஸ் அதாக இருந்தாலும் குரூப் 2 மாதிரி இருந்தாலும், ஆனால் கொஸ்டின் கேட்கக்கூடிய மெத்தடு கொஞ்சம் என்ன இருக்கு, மாறி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து பாருங்க, முகலாயரில் 3 கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க. முகலாயரை பொறுத்த மட்டும் 3 கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார்? நமக்கு தெரியும் அக்பர் காலத்தில் யார் யார் ஆட்சி செய்தா அப்படின்னா ஷேக்ஸ்பியர் இருந்திருப்பாங்க, அது போக 4ஆம் ஹென்றி இருந்திருப்பாங்க. ஸோ அது போக யார் அப்படின்னா மகா அப்பாஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இங்கே கேட்டிருக்குது
அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் முதலாம் ராணி எலிசபெத். இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா முதலாம் ராணி எலிசபெத். ஸோ ஷேக்ஸ்பியரும் அதே காலத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாரசீக வம்சத்தை சேர்ந்த மகா அப்பாஸும் அக்பருடைய காலத்தில் தான் இருந்துறாங்க. அதே மாதிரி பிரான்ஸ் ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் ஹென்ரியும் அக்பர் காலத்தில் ஆட்சி செய்தவர்கள். ஸோ அப்போ கொஷின் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், முகலாயரில் கீழ் வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளன. அப்போ இதில் எது தவறாக இருக்கு? ஆரிப் குந்தாரி தாரிக் இ அக்பரி, நிஷாமுதீன் முகமது தகபத் இ அக்பரி, அப்துல் காதர் பதானி, முந்த உட் தவாரி. ஸோ முகமது கான், குலாஷத் தவாரி. ஸோ இது முகமது கான் கிடையாது, ஜுஜாஜ் ராய். ஜுஜாஜ் ராய். ஸோ அப்போ இது மட்டும்தான் என்னது தவறு. ஆன்சரை பொறுத்த வரைக்கும் முகமது கான் மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்க, முகலாயரில் தான் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும். அப்போ கொஷின் கொடுக்குறா அப்படின்னா என்னன்னே கொடுக்க மாட்டாமல் சாதாரணமாக சரியாக தேர்ந்தெடு. அப்போ இது என்னன்னு நம்ம தான் யோசிக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுங்க. துர்காவதி அப்படின்னா நமக்கு தெரியும், அக்பருடைய படையெடுப்பில் கோண்டுவான பகுதியில் ராணி துர்கா தேவி ஆட்சி என்ன பண்ணுவாங்க, 1964 போரிட்டு வெல்வார். ஸோ அப்போ இது நமக்கு தெரியும். அப்போ கிஷர் கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டெல்லி சுல்தானில் வரக்கூடியது. அவர் ஒரிசா கிடையாது. ஒரிசா அப்படிங்கிறது கஜபதி அரசர்கள் ஆட்சி செய்தது. ராணா உதய் சிங் அப்படிங்கிறது மேவார். ராணா உதய் சிங்கிறது மேவார். 1969 ஆட்சி யார், அக்பர் இது பண்ணுவார். ஸோ கன்வர் மான்சிங் அப்படிங்கிறது ராணா பிரதீப், ராணா உதய் சிங் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மேவாரில் இருந்தவங்க. ஸோ இதுவும் என்னது தவறு. அப்போ 1ம் 4ம் தவறு. அவன் கேட்டிருக்குது சரியானது கேட்டிருக்கான். 2ம் 3ம் சரியானவை. 2ம் 3ம் சரியானது. அடுத்து விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளின் இதுலேருந்து கொஸ்டின் 1 தான் கேட்குறான். கொஸ்டின் 1 என்னங்கிறது, மெடோஸ் டெய்லரின் மரணம் பாமணி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம். அப்போ முடிவு எப்போ வருது அப்படின்னா நமக்கு தெரியும், முகமது ஷா ஆட்சியில் தான் என்ன அப்படின்னா முகமது காவான் அவர் இறக்கும்போது ஆட்சி வரும். அவர் சொல்லக்கூடியதான் யாரு, பாமணி ஆட்சியின் முடிவு முகமது கவான். ஸோ ஒரு ஆட்சி முடியுது, யாரு இதுன்னு சொல்லக்கூடியது ஆன்சர் முகமது கவான். அடுத்து பாருங்க, தென்னிந்திய வரலாறுல பாருங்க, முக்கியமாக 5 கொஸ்டின் கேட்குறான். 5 கொஸ்டின். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வாங்கப்பட்டன? அப்போ வெண்கலம் அப்படின்னாலே அது யாருடையது? வெண்கலத்தில் நிறைய செஞ்சது யார் அப்படின்னா சோழர் காலம்தான். ஸோ பாண்டியர்கள், பெரும்பாலும் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாமே குடைவரை கோயில் தான். இந்த சேரர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அது சங்க காலத்தில் வரும். தென்னிந்தியாவில் சேரர்கள் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அவங்க கேட்டுக்கிறது வெண்கல நடராஜ சின்னங்கள். வெண்கலத்தை பொறுத்த மட்டும் சோழர்கள் தான். பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் வருவாங்க, அவங்களாம் குடைவரை கோயிலுக்கு வருவாங்க. ஸோ சங்க காலம் அப்படின்னா நமக்கு தெரியும் 300 to 300. அப்போ சேரர்கள் வாழ்ந்தது சங்க காலத்தில். அப்போ தென்னிந்தியாவில் நமக்கு சங்க காலம் சேரர்கள் அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டியதே இல்லை. கால வருஷப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அப்போ தென்னிந்திய வரலாறு தான் கேட்குறான். அப்போ தென்னிந்திய வரலாறு 5 கொஸ்டின்ங்கிறப்ப யார் ஆட்சி பண்ணான்னு சொல்லி கேட்குறான். அப்போ கால வருஷப்படி யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பராந்தகன் 1, ராஜராஜன், ராஜாதிராஜன், குலோத்துங்கன். நமக்கு தெரியும் யாரு அது சோழ பேரரசை தோற்றுத்தார் அப்படின்னா நமக்கு விஜயால சோழன். அதுக்கடுத்து நம்ம படிக்கக்கூடியது என்னது ஆதித்ய சோழன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் பொன்வேந்த சோழன் சொல்லக்கூடிய பராந்தகர் சோழன். மதுரை கொண்டான் சொல்லக்கூடியதும் பராந்தகர் சோழன். அடுத்து ராஜராஜன் நமக்கு தெரியும் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர், சிவபாத சேகரன் என்று அழைக்கப்படுபவர். அதுபோக என்னது அப்படின்னா நமக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோயிலையும் கட்டியவர். தஞ்சை பெரிய கோயிலையும் கட்டியவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜராஜன் சொல்லக்கூடிய. குலத்தொங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் யாரு, திருநீற்று சோழன் என்று அழைக்கப்படுபவர். அடுத்து சோழ குலத்தொங்க வம்சத்தை நிறுவியவர். சோழ குலத்தொங்க வம்சத்தில் வந்தவர் தான் யாரு, இந்த முதலாம் குலத்தொங்க சோழன். ஸோ ஆன்சர் 4th one. அடுத்து பாருங்க, பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? அப்போ பாண்டிய மன்னர்
இங்க கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு? மீனவர், வில்லவர், குடவர், பஞ்சவர். இதுல எது பாண்டியர் கூடியது? அப்போ ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மீனவர். ஏன்னா பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்களோட சின்னமே என்னது? மீன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ மீனவர் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவரும் பஞ்சவரும். ஸோ பாண்டியரை பொறுத்த வரைக்கும் மீனவர் பஞ்சம். அப்போ வில்லரும் குடவரும் சேரர். வில்லரும் குடவரும் சேரர். ஆன்சர் கேட்டிருக்கிறது பாண்டிய மன்னர்கள் 1 மற்றும் 4. அடுத்து பாருங்க, ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம். இதுவும் தென்னிந்திய வரலாறு. அப்போ தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப படிக்கக்கூடிய பாடம். எத்தனையோ நம்ம படித்தாலும் தென்னிந்திய வரலாறு முதல்ல படிச்சிருங்க. ஸோ ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தங்கம் நாணயம், வராகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. விஜயநகரம் சொல்லி படிச்சிருப்போம். தங்கம் நாணயம், வராகன் சொல்லக்கூடியது விஜயநகரம் கொடுத்துருப்போம். அடுத்து யானை அப்படின்னு சொல்லக்கூடியது படிச்சிருப்பீங்க. ஸோ யானை அப்படின்னு சொன்னால் எதில் வரும்? பாண்டியர்களுக்கு வரும் கழிப்போம். ஸோ ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னா தங்க கழுகு. ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தங்க கழுகுன்னு சொல்லுவோம். சிங்கம் பொறுத்த மட்டும் என்ன சார் அப்படின்னா பல்லவர்கள். ஆன்சர் ராஷ்டிரகூடரின் தேசிய சின்னம் அப்படின்னா தங்க கழுகு. புலி அப்படின்னா சோழர்கள் படிச்சிருப்போம். புலி சோழர்கள். அடுத்து பாருங்க, தென்னிந்திய வரலாறு தான். பின்வரும் தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கும். நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியக்கத்தகு அமைப்பு இசைத்தூண்கள். சரி. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். கரெக்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒலி எழுப்புவதை காணலாம். அடுத்து ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம். ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருப்பது திருச்செங்கோடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரில் ராமநாதேஸ்வரர் கோயில் இருக்கும். 7 ஸ்வரங்கள் உள்ளது நெல்லையப்பர். நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோயில் தான் 7 ஸ்வரங்கள் இருக்கும். நெல்லையப்பர் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் 7 ஸ்வரங்கள் நம்ம ஒலிக்கப்படுவதை கேட்கலாம். அப்போ 4th ஒன்று மட்டும்தான் என்னது தப்பு. 1 2 3 சரி. 1 2 3 ஆகியவை சரி. அடுத்து பார்த்தீங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள். இதுதான் நம்ம படிக்காம என்ன செய்யறோம்? ஒமிட் பண்றோம். அப்போ இந்த பாடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது A3 புக்கில் அழகாக நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பொறுத்து கொடுத்துருக்கான், பழங்குடியினரை பற்றி கொடுத்துருக்கான். பொறுத்து யாரை பற்றி கொடுத்துருக்கான்? பழங்குடியினர். ஸோ பழங்குடியினரை எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க நமக்கு தெரியும். தோடர் அப்படின்னா தமிழ்நாடு. தோடர் அப்படின்னா தமிழ்நாடு. இந்த 1 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ 1 என்ன? 3க்கு சிக்கு 3 ஆனால் 2 இருக்கு. அடுத்து பாருங்க, கரோ அப்படின்னா அஸ்ஸாம், கூகி அப்படின்னா மிசோரம், மிரி அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அப்போ ஆன்சர் 1 2 3 4. பழங்குடியினரை எப்படி குறிக்கிறோம் அப்படிங்கிறது தான். கரோ அப்படின்னா அஸ்ஸாம், கூகி அப்படின்னா மிசோரம், தோடர் அப்படின்னா தமிழ்நாடு, மிரி அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் பாருங்க, அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஏற்கனவே தெரியும், நகரபாணி நார்த் சைடு. நகரபாணி நார்த் சைடு எப்போதுமே என்ன அப்படின்னா ஸ்தூபி எதை வச்சு கட்டுறாங்க? ஒன்று நகரபாணியில் கட்டுவாங்க, அல்லது வேற சரபாணி கட்டுவாங்க, அல்லது திராவிட. இதுதான் என்னது அப்படின்னா சவுத். ஸோ அப்போ ஆன்சர் அமராவதியில் ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா திராவிட கட்டடக்கலை. எதற்கு எடுத்துக்காட்டு? திராவிட கட்டடக்கலை. ஸோ அப்போ நார்த் சைடு நகரபாணிய கட்டடக்கலை இருக்கு, சவுத் சைடு திராவிட கட்டடக்கலை இருக்கு. அடுத்து பாருங்க, இந்திய பண்பாடு தான். கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்ய. கலாச்சாரம், பண்பாடு, கலாச்சாரத்தை பற்றி கேட்கக்கூடியதான் பண்பாடு. கூற்று
ஒன்று, கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிகள். ரைட், நம்ம ஒரு குழு கலாச்சாரம் பின்பற்றணும், அதுக்கடுத்து நம்மளை வருது பின்னாடி வர்ற ஒரு குழு அதே கலாச்சாரத்தை பின்பற்றுறது. அப்போ கூற்று 1 சரிதான். அடுத்து பாருங்க, காரணம். கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான், காரணம் சரிதான். ஆனா கலாச்சார பரவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இங்கே கலாச்சார நிலத்தோற்றத்தை பத்தி சொல்லியிருக்கு. மேல கூற்று கொடுத்தது கலாச்சார பரவலை பத்தி, ஆனா கீழே காரணம் அப்படிங்கிறது எதை கொடுத்துருக்காங்க, கலாச்சார நிலத்தோட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆனா கூற்று காரணம் 1க்கான விளக்கம் இல்லை. ஏன்னா அது கலாச்சாரத்தை பத்தி பரவலை பத்தி கொடுத்துட்டு இது என்ன சரி நிலத்தை பத்தி கொடுத்துருக்கு. அப்போ கூற்று 1 காரணம் சரி, ஆனா கூற்றே காரணம் விளக்கவில்லை. கூற்றே காரணம் விளக்கவில்லை. அடுத்து பாருங்க, கிபி 1894 காசி நகரின் பிரச்சானை சபா டேஸில் நிறுவப்பட்டது. மெட்ராஸில் நிறுவப்பட்டது. எங்க நிறுவப்பட்டது? மெட்ராஸில் நிறுவப்பட்டது. அடுத்து சமூக நல்லிணக்கம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் தேட முடியாது. ஸோ நிறைய டேட்டாக்கள் படிக்கணும் குரூப் 1 பொறுத்த மட்டும். ஸோ அந்த டேட்டாக்களை நம்ம சென்ட்ரல் புக்கில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை படித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. ஸோ சரியான பொருத்தங்கள் அப்படின்னா 1 வேதாந்திகள் பிரம்மா, அடுத்து மீமாம்ஸ்கர் கர்மா. ஸோ 1, 4 மட்டும்தான் சரியானவை. அடுத்து பாருங்க, கீழே குறிப்பிட்டவற்றில் பௌத்த மதம் குறித்த சரியான தேர்வு செய்க. பௌத்தம் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறது. சரி. பௌத்த போதனைகளின் மறுபிறப்பு, மோட்சம், கர்மா ஆகிய பிராமண கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. இதுவும் சரி. பௌத்த நடைமுறை நெறிமுறையற்றது, நெறிமுறையானது. இது தவறு. பௌத்தம் கடவுளை படைப்பவராக ஏற்றுக்கொள்கிறது. கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் 1, 2 சரி. ஆன்சர் 1, 2 சரி. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேடி இருக்க முடியாது. அப்போ அங்கே என்ன சார் அப்படின்னா, நம்ம சென்டர்லேருந்து கொடுக்குற புத்தகத்தை பார்த்தாலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய கேட்கும்போது படிக்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கிறோம்னா, கிறிஸ்டின்னா முகலாயர் வரைக்கும் ஒவ்வொரு பேரரசும் சொல்லி படிக்கிறோம். அதுக்கு மேலே சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ரைட்டு. அப்போ இப்போ நம்ம பார்த்தோமா, ஒரு 18 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இந்த 18 கொஸ்டினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கும். அதாவது குரூப் 1 எக்ஸாமுக்கான கொஸ்டின் வினாக்கள் எந்த மாதிரியான இருக்கு, எந்த மாதிரி இருக்கு. நமக்கு டெல்லி படிக்கிறோம், முகலாயர் படிக்கிறோம், குப்தர் படிக்கிறோம், ஏன் விஜயநகரம் பாமினி படிக்கிறோம், மராத்தியர் படிக்கிறோம். ஆனால் இதில் எந்த அரசர்கள்னு சொல்லி கொஸ்டின் கேட்கல. என்னென்ன அரசர்கள் கேட்காம அவங்களுடைய நிர்வாகம் தான் நம்ம கொஸ்டின்ல கேட்குறாங்க. அடுத்து எந்த டாபிக் படித்தா ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உட்காந்து படிக்கிறது கிடையாது. ஆனால் குரூப் 1 பொறுத்த மட்டும் அந்த டாப்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். குரூப் 1 பொறுத்த மட்டும் இந்திய பண்பாட்டு இயல்புகள், சமூக நல்லிணக்கம், தென்னிந்திய வரலாறு, இதை தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்னு சொன்னால் சும்மா மேலோட்டமாக படிக்கிற சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ எந்த யூனிட் எடுத்து படித்தாலும் அதில் நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும். அப்போ பேரரசு படிக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு அடுத்து யாரு அப்படின்னு படிச்சது போக பின்னாடி நிர்வாகம்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க, சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஸோ அதுல நமக்கு கொஸ்டின் இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அதான் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுமே என்ன அப்படின்னா நிர்வாகம் ஓரியன்டாக தான் கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுமே என்னது நிர்வாகத்திலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினாக தான் பார்க்குறோம். அப்போ குரூப் 1 படிச்சிங்கன்னா
ஆழ்ந்து படித்தா தான் அடுத்து மெயின்ஸ் படிக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் அப்படின்னா சிலபஸை மட்டும் வச்சுட்டு புத்தகத்தை உட்காந்து தட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படி சொல்கிறோம். அப்போ ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க்குங்க யாரும் எவ்வித உதவி இல்லாமல் தானே உட்காந்து படிக்கக்கூடியது. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது சரியான வழிகாட்டுதல். சரியான வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். அந்த சரியான வழிகாட்டுதலில் நீங்கள் எந்தெந்த பாடத்தை எப்படி படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு அதை சுமூகமாக படித்தாலே ஃபஸ்ட் டைமில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சென்டரில் 3 புக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா A3 உங்களுக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இருக்கிற எல்லா டேட்டாக்களும் இந்த புக்கில் அடங்கியிருக்கும். சார் நான் ஸ்கூல் புக்கு தான் சார் படிப்பேன், கவலையே வேண்டாம். ஸ்கூல் புக்கை உட்காந்து தேடி தேடி படிக்க வேண்டாம். ஸ்கூல் புக்கு அப்படியே எந்தெந்த புக்கில் இருக்குது, 9th-னா 9th, 8th-னா 8th அப்படின்னு சொல்லி 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க எல்லா புக்கில் உள்ள எல்லாத்தையும் சோர்ஸையும் மொத்தமாக SERTன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். ஸோ 6ஆம் கிளாஸ்னா 6ஆம் கிளாஸ்னு தெரியும், 7ஆம் கிளாஸ். இது போக நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இனிமேல் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் ஓல்டு கொஸ்டினை வச்சு என்ன செய்யறாங்க, பேங்க் மொத்தமாக என்ன செய்யறாங்க, புக் பேக் மாதிரி என்ன செய்யறாங்க, வரலாறுடைய ஓல்டு கொஸ்டின் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. வித் ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை நீங்கள் படித்தாலே போதும், அழகாக என்ன செய்யலாம், எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ சுமூகமாக படிங்க, ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி சுமூகமாக படித்து சுமூகமாக வெற்றிவாக சூட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.